இப்போ வந்து உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, அப்படி தானே? இது கஷ்டமான நடைமுறை. உடற்பயிற்சி செய்கிறதும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதும் நடைப்பயிற்சி செய்வதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ உங்கள் உணவுலேயும் கஷ்டம் இருக்கணும், அப்போ தான் இந்த கஷ்டத்தை செய்ய முடியும். உங்கள் உணவு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் சமைச்ச உணவுகளே சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஈஸி. சமைச்ச உணவு சோறு சாப்பிட்றது ஈஸிங்க, இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றதெல்லாம் ஈஸி. ஆனால் ஒரு வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடுங்க, கோவக்காய் பச்சையாக சாப்பிடுங்க, ரொம்ப கஷ்டம். அப்போ நடைப்பயிற்சி கஷ்டமானது, உடற்பயிற்சி கஷ்டமானது. கஷ்டமான ஒரு விஷயத்தை நீ செய்யும்போது அதுபோல் உன் உணவும் கஷ்டமானதாக இருக்க வேண்டும். உணவுலேயும் ஒரு கஷ்டம் இருக்கணும், ஒரு கடினம் இருக்க வேண்டும். உணவு உனக்கு எளிதாக இருக்கக்கூடாது, ஈஸியாக இருக்கக்கூடாது. சோறு பூரி பொங்கல் தோசைலாம் ஈஸியான உணவு, இதை யார் வேணாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் சும்மா இருக்கிறது யார் வேணாலும் செய்வாங்க. அதுபோல தான் இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்குல்ல, அதை சாப்பிட்டா யார் வேணாலும் அதை சாப்பிடுவாங்க, ஈஸி அது. அதை சாப்பிட்டா அவனால் சும்மா தான் இருக்க முடியும். ஏன்னா ஈஸிக்கு எளிதான உணவுகளை, ஈஸியான உணவுகளை சாப்பிட்டால் ஈஸியான வேலைகளைத்தான் நீ செய்வாய், சும்மா இருப்பது. அதுபோல் நீ நடக்கணும், ஓடணும், உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இந்த பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடு, பழங்களை சாப்பிடு, கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிடு, மரவள்ளி கிழங்கா பச்சையாக சாப்பிடு. அப்படி சாப்பிட்டேன்னா சக்கரவள்ளி கிழங்கு பச்சையாக சாப்பிடு. அப்போ தான் உன்னால் நடைப்பயிற்சி செய்ய முடியும், உடற்பயிற்சி செய்ய முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்கும், நடந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான நடைமுறைகள் தான் உணவில் நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான், ஆரோக்கியத்தை தேடினா தான் உடல் உழைப்பிலேயே நீ ஆரோக்கியத்தை தேடுவேன். பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள்லாம் பச்சையாக சாப்பிடும்போது உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதுபோல் நீ நடைப்பயிற்சி செய்தால், உடல் உழைப்பில் ஈடுபட்டால், உடற்பயிற்சி செய்தால் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ ஆரோக்கியமான நடைமுறைகளுக்கு ஆரோக்கியமான நடைமுறைகள் தான் துணையாக இருக்க முடியும். நீ பச்சை காய்கறிகளை சாப்பிடாமல், பழங்களை சாப்பிடாமல், பச்சையாகவே சாப்பிடாமல் சமைச்சு சாப்பிட்டு நடைப்பயிற்சி உன்னால் செய்ய முடியாது, வரவே வராது மனசு. அதுபோல் நீ சமைச்சு சாப்பிட்டன்னா நீ சும்மா தான் இருப்ப. சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சமைச்சு சாப்பிட்ற அப்படின்னா, காய்கறிகளெல்லாம் சமைச்சு குழம்பு வச்சு பொரியல் வச்சு சாப்பிட்ற அப்படின்னா உன்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, சும்மா தான் இருப்பேன். ஏன்னா இது ஈஸியான உணவு, சமைச்சு சாப்பிட்றது ஈஸி. இட்லி பூரி பொங்கல் தோசை காய்கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா அது ஈஸி. அதை யார் தான் சாப்பிட மாட்டாங்க? யார் நாய் கூட சாப்பிடும் அது. அதனால் அது ஈஸி. அப்போ நீங்கள் ஈஸியான வேலையை தான் செய்வீங்க. உங்களால் நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது, படுத்து தான் கிடப்பீங்க. இது விதிமுறை, இது ஃபார்முலா. அப்போது நீங்கள் எப்போவாவது நடைப்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பச்சை உணவுகளுக்கு மாறுங்க. எப்போவாவது உடற்பயிற்சி செய்யணும், எளிமையான உடற்பயிற்சி. நான் ஜிம்மில் போய் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது அதை சொல்லலை. அது மக்களுக்கானது கிடையாது, அது மக்களுக்கான உடற்பயிற்சி கிடையாது. அது அந்த யாரும் ஆண் அழகான, அதுவே அவங்களுடைய தொழிலாக இருக்கும், அவங்களுக்கான உடற்பயிற்சி இது. நான் மக்களுக்கான விஷயத்தை, மக்களுக்கான தேவையை பற்றி பேசிகிட்ருக்கேன். அதனால் எளிமையான ஒரு உடல் உழைப்பு. நான் நடக்கணும், சின்னதாக குறைந்த வேகத்தில் ஓட வேண்டும், உடல் உழைக்க வேண்டும், சோம்பேறியாக படுத்து கிடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உணவில் 50% பச்சை உணவுகள் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் உணவில் பச்சை உணவுகள் 50% எந்த அளவுக்கு இருக்குதோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ, என் உணவில் 70% பச்சை உணவுகள் இருக்குன்னா நீங்கள் நல்லா நடப்பீங்க, ஓடுவீங்க, உட்காருவீங்க, எழுந்திருப்பீங்க, உடல் உழைப்பில் ஆர்வமாக இருப்பீங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளோ பெரிய விதிமுறை பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.